வணக்கம் திவ்யா. மாநில ஆளுநர்களும் குடியரசுத் தலைவரும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க கால நிர்ணயம் செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து சுப்ரீம் கோர்ட் இது போல ஜனாதிபதிக்கும் ஆளுநர்களுக்கும் உத்தரவிட முடியுமா அப்படின்னு கேள்விகளை எழுப்பி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒரு லெட்டர் மாதிரி அனுப்பிச்சிருந்தாங்க. அது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்துல விசாரணை நடைபெற்று வருகிறது. தலைமை நீதிபதி தலைமையிலான அரசியல் சாசன அமர்வுல இந்த விசாரணை 5வது நாளாக இன்று நடைபெற்று வருகிறது. இதுல மத்திய அரசு தரப்புல ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா பல்வேறு வாதங்களை முன்வைத்தாரு. அதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கும் விவகாரத்துல நீதிமன்றம் எந்த அளவுக்கு உத்தரவிட முடியும், அது சட்டப்படியானதா அப்படிங்கிறத பத்தி ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு ஆளுநர் பரிந்துரைக்கும் நேரங்கள்ல ஆளுநர் உத்தரவுக்கு எதிராக வழக்கு தொடர முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. அதே போல மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்கவில்லை என்றால் அரசியலமைப்பு வழங்கியுள்ள உரிமை மறுக்கப்படுகிறது அப்படின்னு மாநில அரசுகள் அரசியல் சாசன பிரிவு 32 கீழ் வழக்கு தொடுக்க முடியாது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. ஏன்னா இந்த 32வது பிரிவு என்பது குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் பொருந்தாது அப்படிங்கிற வாதமும் முன்வைக்கப்பட்டது. அதே போல ஆளுநருக்கு ஒருபோதும் ஆணை பிறப்பிக்க முடியாது, குடியரசுத் தலைவர் முடிவை அறிவிக்கவில்லை என்றால் மீண்டும் நீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்னும் உத்தரவிட முடியாது. இது போல பல்வேறு வாதங்கள் மத்திய அரசு தரப்புல முன்வைக்கப்பட்டது. அதற்கு தலைமை நீதிபதி மசோதாவில் இருக்கக்கூடிய சட்ட பிரச்சனைகள், சட்ட நடைமுறை குறித்து நீதிமன்றத்தின் முன்பு கேள்வி எழுப்ப முடியும், அதனை ஆராய்வதற்கான உரிமையும் அதிகாரமும் உச்ச நீதிமன்றத்துக்கு உண்டு அப்படின்னு சொன்னாரு. அதே போல அரசியல் நிர்ணய சபை விவாதத்துல முதல்ல 6 வாரங்கள்ல ஆளுநர் முடிவெடுக்க வேணும் அப்படின்னு தான் பேசினாங்க. பின்னர் அது ஆர்டூனஸ் அப்படின்னு குறிப்பிடப்பட்டது. அரசு நிர்ணய சபை உறுப்பினர்களின் முடிவையும் எதிர்பார்ப்பையும் நம்ம புறக்கணிக்க முடியுமா அப்படின்னும் கேள்வி எழுப்பினார். இப்படி பரபரப்பாக விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. திவ்யா, விரிவான விவரங்களுக்கு நன்றி கவியரசன்.